வணக்கம் மக்களே, வெல்கம் டு சௌமியா சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறோம். நன்னெறி கதை. அதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் போட்டுடுங்க. வாங்க கதை உள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிற கதையின் டைட்டில் புத்திசாலி எருது. ஒரு எருதோட கதை. அது இயற்கை எழில் மிக்க, செழிப்பு மிக்க, நீர்வளம் நிறைந்த, செழிப்பான வயல் வளம் நிறைந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கந்தசாமி என்பவர் ஒரு எருது வைத்திருந்தார். அவர் சிறு வயதிலிருந்தே அந்த எருதை வளர்த்து வந்தார். அந்த ஒரு எருதை வைத்தே அவருடைய வயலை உழுது வருவார். இப்படி இருக்கும்பொழுது நாட்கள் செல்ல செல்ல அந்த எருதுக்கும் வயதாக வேண்டிய சூழ்நிலை வயதாகிவிட்டது. இந்த நிலையில் அது வேலையும் சரிவர செய்யாத காரணத்தால், அதாவது வயலில் அதனால் செய்ய முடிய காரணத்தால், அவர் அந்த எருதை ஒரு அடர்ந்த காட்டில் எடுத்துக்கொண்டு போய் விட்டுவிட்டார். அதன் பிறகு அந்த எருது அங்கு இருக்கும் பச்சை பசேல் என்ற பயிர்களையும் அங்கு இருந்த ஏரிகளின் தண்ணீரை குடித்தும் உயிர் வாழ்ந்தது. அது நினைத்து கொண்டது அது மனதிற்குள்ளே, நாம் அங்கு கிராமத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை எவ்வளவு பச்சை பயிர்கள், இலைகள், தழைகள் இது கிடைக்கின்றன, அதோடு நம்மளுக்கு தேவையான நீரும் இருக்கின்றது அப்படி நினைத்து கொண்டது. ஒரு நாள் அந்த எருது ஒரு குகையில் படுத்து கொண்டிருந்தது. குகை வெளியே படுத்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த வழியே வந்த ஒரு சிங்கம் அதை பார்த்து நின்றது. அதை கவனித்த அந்த எருது என்ன செய்தது என்றால், குகைக்குள் நிறைய எருது, 2-3 எருது இருப்பது போன்று இது அந்த எருது அந்த சிங்கத்தை பார்த்து, நண்பர்களே, நமக்கு ஒரு பெரிய கொழுத்த சிங்கம் ஒன்று வந்துள்ளது. அதை நான் என் கொம்புகளினால் குற்றி குற்றி நான் உங்களுக்கு சாப்பாடாக தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னது. அதற்கு அந்த சிங்கம் பயந்து ஓடிப்போனது. அப்படி போகும்போது வழியில் அந்த சிங்கம் ஒரு நரியை கண்டது. சிங்கம் ஓடி வருவதை அந்த நரி பார்த்தது. நரி பார்த்து, சிங்கராஜாவே, காட்டுக்கே ராஜாவாச்சு, நீங்கள் எதுக்காக ஓடி வரீங்க? உங்களை பார்த்து தான் மற்ற விலங்குகள் ஓடி வரும், ஆனால் நீங்களே ஓடி வர அளவுக்கு எதை பார்த்து போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னோம். உடனே அந்த சிங்கராஜா, என்னை ஒரு எருது அங்கே நடந்தவற்றை எல்லாம் சொன்னது, இப்படியே சொல்லிட்டு அப்படி. உடனே அந்த நரி, நீங்களே இந்த காட்டுக்கே ராஜா, உங்களை மிரட்டுவதற்கு யார் இருக்குது? வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த நரி சொன்னது. அதற்கு அந்த சிங்கராஜா வேண்டாம் என்றது. ராஜா, பயப்படாதீங்க, வேணும்னா என் உங்கள் வாழை கட்டிக்குங்க, நான் இருக்கேன் அப்படின்னு நரி சிங்கராஜாவை பார்த்து சொன்னது. உடனே அந்த 2 பேரும் அந்த இரண்டு வாழையும் ஒன்றா வைத்து கட்டி கொண்டு 2 பேரும் போனார்கள். யார்? சிங்கமும் நரியும். உடனே குகை அருகே போனதும் அங்கு படுத்து கொண்டிருந்த அந்த எருதுவானது, நரியாரே, உன்னை 2 சிங்கம் தானே அழைத்து வர சொன்னேன், ஒரே ஒரு சிங்கத்தை மட்டும் அழைத்து கொண்டு வருகிறீர்களே அப்படின்னு கேட்டது. அதற்கு அந்த சிங்கம் பயந்து போனது. ஒருவேளை நரியார் தான் நம்மளை திட்டம் போட்டு இவங்கிட்ட மாட்டி விட்டது, இந்த எருதுகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கம் என்னவானது என்றால் பயந்து தலை தெறிக்க ஓடி போனது. அது ஓடி போகும்பொழுது 2 வாள்களும் ஒன்றாக இருக்கவே
சிங்கம் அந்த நரியையும் கூட இழுத்து தரவென்று வாலில் கட்டியிருந்தது இல்லைங்களா, அதை அப்படி இழுத்து கொண்டு போகும்போது நரியும் கூடவே பின்னாடியே இழுத்து கொண்டு போகணும். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த புத்திசாலி எருது ஒரு காட்டின் ராஜா சிங்கத்தையே ஏமாற்றி அது புத்திசாலித்தனத்தால் அது உயிரை காப்பாற்றி கொண்டது. அதுபோல நாமும் தேவையான இடத்தில் பயப்படணும். பயந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. நாம் இந்த நாட்டில் வாழ்வதற்கு பயந்தால் ஒரு வேலையும் ஆகாது. எந்தெந்த காரியத்தில் பயப்பட வேண்டுமோ அதற்கு மட்டும் நாம் பயந்து ஒருவர் எப்பொழுதும் பயந்து கொண்டிருப்பார், துணிச்சலே இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த எருதுவை போன்ற நல்ல தனக்குள் வைராக்கியம், தனக்குள்ளான மன முயற்சியை பயப்படாமல் அது எப்படி இருக்கின்றதோ அது போல நாமும் செயல்பட வேண்டும். இந்த கதையின் மூலம் இந்த புத்திசாலி எருதானது சிங்கத்தையே பயப்படுவோடு வைத்தது. நண்பர்களே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ மக்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.